சக்கரவள்ளி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ, இது சாப்பிட்றதுனால வரக்கூடிய 5 முக்கிய நன்மைகள் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஸோ மார்னிங் வந்துட்டு இட்லி, தோசை அப்படின்னு இல்லாம ஒன்ஸ் இன் அ வைல் நீங்க வந்து களி சாப்பிடலாம், வெந்தய களி சாப்பிடலாம், ராகி சாப்பிடலாம், இல்ல உளுந்தங்களி சாப்பிடலாம். அதுல இன்னொரு ஆல்டர்னேட்டிவா வெறும் ஸ்வீட் பொட்டேட்டோ மட்டுமேவும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஸ்வீட் பொட்டேட்டோல அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. நார்மல் பொட்டேட்டோவை விட ஸ்வீட் பொட்டேட்டோல ஃபைபர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ நம்பர் 1 ஸ்வீட் பொட்டேட்டோ நீங்க அடிக்கடி சாப்பிட்றதுனால டைஜஷன் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராது அப்படின்னு சொல்லப்படுது. நம்பர் 2, இது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸால நிறைஞ்சிருக்கு, லைக் பீட்டா கேரோட்டின். இது என்ன பண்ணுனா உங்களுடைய இம்யூனிட்டியை பயங்கரமா பூஸ்ட் பண்ணும். நம்பர் 3, இதுல போத் சால்யுபிள் அண்ட் இன்சால்யுபிள் ஃபைபர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டுமேவும் கரையிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமா, அதனால இந்த ஃபைபர் எல்லாமே உங்க டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்குள்ள ரொம்ப நாள் இருந்து உங்களுடைய கட் ஹெல்த்துக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஹெல்தியான ஒரு லேயரை வந்து கொடுக்குது. நம்பர் 4, இது ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் வராம உங்களை வந்து இது பாதுகாக்குது அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 5, இது ஆல்சோ கால்சியம் அண்ட் அயனால நிறைஞ்சிருக்கு அண்ட் உங்களுக்கு தேவையான பொட்டாசியமும் இதுல இருந்து கிடைக்குது. இந்த மாதிரியான பல நன்மைகள் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோல இருக்கு. ஸ்டில் நீங்க ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி அது வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு கொடுக்கல, இல்லை ஏதாவது நீங்க அது உங்களுக்கு ஒத்துக்கல அப்படின்ற பட்சத்துல அடிக்கடி இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம். பொமகிரானட், அதாவது மாதுளை பழம் வாங்கும் பொழுது நீங்க பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். மாதுளை பழம் உள்ளேயும் சரி வெளியிலயும் சரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சது. சோ இதுல விட்டமின் சி, கே, பி, ஃபாலேட், இன்னும் எக்கச்சக்கமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. முக்கியமா பெண்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் வாங்கும்போது அது சரியா நம்ம வாங்குறோமா? சோ ஒரு மாதுளை அப்படின்றது நீங்க வாங்கும்பொழுது ஃபர்ஸ்ட் வெளியில கடினமாகவும், சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க மாதுளை பழம் வாங்கும்பொழுது பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிப்புறம் நல்லா கடினமா இருக்கணும். சோ நல்லா தட்டி பாருங்க, மேல் பகுதி நல்லா கடினமா இருக்கான்னு. அப்படி இல்ல ரொம்ப சாஃப்டா இருக்குதுன்னா பழம் உள்ள கெட்டு போயிருக்கு அப்படின்னு அர்த்தமா. பழத்தினுடைய அடிப்பகுதியை அழுத்தி பார்த்தாலும் கடினமா இருக்கணுமா. சோ இதை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி வந்து சாஃப்டா இருக்கிற பட்சத்துல உள்ள பழுத்து இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, அதாவது ரொம்ப அழுகி போயிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் நம்பர் 2, பழுத்த நல்ல ஜூசியான மாதுளைப்பழம் வேணும். அதை எப்படி பார்த்து வாங்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதனுடைய அளவை விட நல்ல வெயிட்டாவும் இருக்குமா அண்ட் ஆல்சோ மென்மையா தோல் மாதிரி இருக்கக்கூடிய தோலை கொண்டிருக்குமா. கரெக்டான ரவுண்டா இல்லாம சற்று சதுரமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல நீங்க உள்ள வந்து ஜூசியா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ ஆல்ரெடி வெளிப்புறம் கடினமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அதுதான் வந்து உள்ள அழுகாததுன்னு சொல்லியிருந்தீங்களே, அப்ப இதுல வந்து வெளி தோல் சாஃப்டா இருக்குமே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ரொம்ப சாஃப்டா இருக்கக்கூடாது. சோ லைட்டா அந்த சாஃப்ட்னஸோட சேர்த்து நீங்க இந்த சதுரத்தையும் பார்க்கணும். ஆல்சோ அதனுடைய அளவை விட நல்லா கடினமாவும் இருக்கணும். எல்லாம் சேர்ந்து வரும் பொழுது இது நல்லா உள்ள ஜூசியா இருக்கும். நம்பர் 3, ஒரு மாதுளை பழத்தை வாங்குறதுக்கு முன்னாடி அதனுடைய வடிவத்தை பார்த்து வாங்கணுமா. ஒரு பழுத்த மாதுளை சரியான வட்டமா இருக்காது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சில சதுரங்கள் இருக்கும், சில நேரங்கள்ல தட்டையா கோண வடிவ பக்கங்கள் இருக்கும். அதையும் நீங்க பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மாதுளை பழத்துல விரிசலோ மென்மையான புள்ளிகளோ இல்லாம இருக்கணும், அதையும் நீங்க பாத்துக்கோங்க. நிறத்தை வச்சு நீங்க வந்து ஒப்பிட முடியாது. சோ நிறம் வந்து வெளிர் நிறத்துல இருந்து நல்ல டார்க் ரெட் வரைக்கும் கூட இருக்கும். பட் அது வந்து பழுத்திருக்கா பழுக்கலையா அப்படின்றது வந்து சொல்லாது. ஆனா தோலினுடைய உறுதியும் மிருதுவும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. சோ மாதுளை நீங்க தட்டி பார்க்கும் பொழுது ரொம்ப ஹாலோவான ஒரு சவுண்ட் வந்துச்சுன்னா அது நல்லா பழுத்து இருக்குன்னு அர்த்தமா. அதாவது உள்ள ஒரு வெற்றிடம் இருக்கிற மாதிரியான ஒரு ஒலி கேட்கும். தோலின் மேல கருப்பு புள்ளிகள் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா அதை வாங்குறதை தவிர்த்துருங்க, ஏன்னா அது கெட்டு போனதா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி பார்த்து நீங்க மாதுளை பழம் வாங்கலாம். இதுல ஏதாவது ஒரு சில டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மேக்சிமம் நிறைய விஷயம் இருக்கு, அதுல ஏதாவது ஒரு விஷயமாவது நீங்க பார்த்து வாங்க பாருங்க. சோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு, இதுல அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு விஷயமாவது நீங்க பார்த்து வாங்க பாருங்க. அதாவது இந்த புள்ளியா இருக்கிறதெல்லாம் வந்துட்டு வாங்காம இருக்கிறது, இல்ல தோல் நல்லா கடினமா இருக்கா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து நீங்க வந்து மாதுளை பழம் வாங்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.